ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னிலிருந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்து லைவ் அப்டேட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஓடி அனாலிசிஸ், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ நடுவில் சில பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகள் மீன்ஸ் என்னோட பர்சனல் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வீடியோ போடலாமா போடக்கூடாதா, ஸோ என்ன சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு இந்த மாதிரி நிறையா வந்து போய்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இன்னிலிருந்து உங்களுக்கு ரெகுலராக ஈஓடி அனாலிசிஸ் பற்றி நம்ம மார்க்கெட்டை பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் நம்ம மார்க்கெட் என்ன எப்படி நாளைக்கு இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வந்து 3 months 6 month அண்ட் வீக்லி டெய்லி இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட் ஆன் கலர் பேஸில் நான் வந்து லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரெட் கலர் அப்படின்னும் போது 3 months சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், எல்லோ லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைன் நமக்கு வந்து வீக்லி, அப்புறம் வந்து இப்போ வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேவோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நேத்தோட ஹை அண்ட் லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து க்ரீன் கலர் வச்சுக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் க்ளோஸ் ப்ரைஸையும் மார்க் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகேங்களா, ரைட். இப்போ நான் வந்து 4 hours போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு கேப் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ தட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் கேப். ஓகேங்களா, ரைட். இப்போ மார்க்கெட்டை ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம். சரி, வீக்லியிலிருந்தே பார்க்கலாங்க. ஸோ வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம் இதுதான், ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவல். இந்த ஏரியா தான் வந்து ரொம்ப குரூஷியலான லெவலாக இருக்கும். பட் ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான வீக்லியில் ரிவர்சல் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஓகேங்களா, அதே நேரத்தில் எஃப்ஐ வெர்சஸ் டிஐஐ பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐ வந்து வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டே, அதாவது 25 March வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிஐஏ வந்து ஒரு 5000 கோடி, எஃப்ஐ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க செல் பண்ணுறது, ஒரு 1500 கோடி அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஓகேங்களா ஒரு 1500 crore தான் அப்படின்றது ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும். ரைட். இப்போது டெய்லியில் பாருங்கள். ஸோ மல்டிபிள் டைம், அதாவது 1 2 3 4 5 வாட்டி இந்த ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த வாட்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. இது ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான சிக்னல் மாதிரி கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டை வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் செகண்ட் டைம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் இப்போ க்ளோஸும் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் டிசைட் பண்ணுறது, ட்ரெண்டு டிசைட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இந்த க்ரீன் லைன், அதாவது 23,000க்கு கீழே மறுபடியும் க்ளோஸ் வச்சுட்டாங்க, அப்படி 23,900 கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க மறுபடியும் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு மறுபடியும் மார்க்கெட் அப்படின்னா நமக்கு இந்த லெவலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த லெவலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் 22,000 21,700 லெவலுக்கு வரைக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஏரியாவுக்கு கீழே வராமல் மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவை கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,500 லெவல் கூட போகிறதுக்கு உண்டான சான்சஸும் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் கண்டினியூஸாக நியூஸ்க்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது இந்த ஒரு வாட்டி தான். பார்த்திங்கன்னா இந்த ஈரான், ஏன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப இந்திய பொருளாதாரத்தை வந்து பாதிக்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு ஒரு 1 or 2 days தான் ரியாக்ஷன் இருந்தது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 days தான் வந்து அந்த ரியாக்ஷன் இருக்கும். அப்புறம் மார்க்கெட் வழக்கம் போல் மேலே போயிடும். பட் இந்த முறை பொருளாதாரத்தை பாதிக்குது. லாஸ்ட் டைம் கொரோனா, இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில், கேஸ், அதாவது ஃபியூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட பொருளாதாரம் எல்லாத்தோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இன்ஃப்ளேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அந்த ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போது பார்க்கலாம், இன்னும் ஒரு 1 or 2 weeks தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. பட் இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரெக்கவரி ஃபேஸில் தான் மார்க்கெட் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, நம்ம வந்து எஃப்ஐ டிஐ ரிப்போர்ட் பார்த்தாச்சு. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கரண்ட் எக்ஸ்பைரி, அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப குரூஷியலான ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட். இங்கே எப்போயுமே நீங்கள் அடுத்த மணியில் நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23,300 கிட்ட மார்க்கெட் இருக்குது.
23,300 கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட அட் த மணி பார்த்தோம் அப்படின்னா 268 284 அப்படின்னும் போது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் போன வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அட் த மணியில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கூட ஒன்று ஹை பயங்கரமாக இருக்கும், ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 284 கால் இருந்தது அப்படின்னா 300 350 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புட்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 40-50 பாயிண்ட் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அடுத்த ஸ்ட்ரைக் பாருங்கள் 291. ஸோ இதில் வந்து 313, அடுத்து 314, 344. ஸோ ஓரளவுக்கு இந்த மணியில் போனாலும் சரி, அவுட் ஆஃப் த மணியில் போனாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் ஆகுற மாதிரி தெரியுது. ஓகே, அஃப்கோர்ஸ் ஐவி எல்லாமே ஸ்பைக்கில் இருக்குது. எனிவே பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக இந்த எக்ஸ்பைரிக்கு மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23,500 வந்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ சார்ட்டில் போய் 23,500 லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஏரியா தான் இருக்குது. ஸோ மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் செயினில் காமிக்குது. அதுக்கப்புறம் அதிகபட்ச ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா இதுதான் வருது. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 23,700, அதை விட்டால் 24,000 தான். இங்கெல்லாம் பாருங்கள் ப்ரீமியம் 50 ரூபாவில் இருக்குது. 24,000 ப்ரீமியம் இன்னும் எக்ஸ்பைரிக்கு எவ்வளோங்க இருக்கும்? நாளைக்கு ஒரு நாள், திங்கக்கிழமை ஒரு நாள், 2 நாள். இந்த 50 ரூபாலாம் வந்து செல் பண்ணாங்கன்னா இது பாருங்கள், இந்த 24,000க்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே 10 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே செல் பண்ணால் கூட சரியான ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி புட்டு சைடு போகிறது அட்வைசபிள் இல்லை. பட் டீப் ஓடிஎம்மில் போய் பார்த்தோம், ஒரு 30 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் போய் பார்த்தோம்னு வைங்களேன், 21,900, 21,850, 800 இதெல்லாமே கூட நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்கக்கூடிய இதெல்லாமே நல்ல ப்ரீமியம் தான். பட் நம்ம இப்போ இருக்கிற நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அந்த சடனாக ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா 100 ரூபாயில் இருக்கிறது 500 ரூபாயில் போய் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா? ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ டீப் ஓடிஎம்ன்றது நல்ல மணி இருக்குது அப்படின்றது செல்லருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 23,500 ரெசிஸ்டன்ட், இந்த பக்கம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 23,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் 23,300 தான் நாளைக்கு டிசைட் பண்ணக்கூடிய லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மணிலெலாம் வந்து சாலிட் அன்வைண்டிங் நடந்திருக்கு கால் ஆப்ஷனில் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ்னஸை கொடுக்குது. மார்க்கெட்டில் இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்றத குறிக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 23,200, 23,100 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வச்சிருக்கிறதும் இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 26,000 தான் இருக்குது. பட் இங்கே 50,000 இருக்குது. பட் சஸ்டெயின் பண்ணணும். இந்த 300 350க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் இந்த 500 நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட், சரி. இப்போ நம்ம ஏஐ டூவில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறத லெட் மீ ரன். ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக நேத்தோட பவகாப்பி ரிப்போர்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து இஓடி டேட்டா தான். பவகாப்பி எடுத்துருக்கோம் 26/3/2025. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்தோடதும் ஓவராலாக கொடுத்துருக்கு. ஓவரால் வந்து சென்டிமெண்ட் வந்து புல் சிக்னல் தான் இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ பிசிஆர் வந்து 1 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது புல்லிஸை தான் இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லுது. மேக்ஸ் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 23,100 சொல்லுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்து 56,000 பேங்க் நிஃப்டி வந்து 56,500 வந்து இது பாருங்கள் எக்ஸ்பெரி மார்க்கெட் ஜோன் அப்படின்னு சொல்லுது. மேபி காமாவோட இதுவாக இருக்கலாம். ஸோ பிக் மணி கால் வால் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, அப்புறம் பிக் மணி புட்டு ஃப்ளோர் சப்போர்ட் எங்கே இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வால் வந்து 59,000 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கேப் வந்து 61, அப்புறம் 56,000. ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இது வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்ம நிஃப்டியில் பார்ப்போம். 25,000, 24,000, 24,500. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 24,000. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா 20,000, 21,000, 22,000. அதுவும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு அவ்வளோ கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே வந்து இன்டெலிஜென்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் கவரிங், அதாவது ஓஐ ட்ராப் ஆகிருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஷார்ட் டேர்ம் புல்லிஸில் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஃபின் நிஃப்டிலையும் ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்னு சொல்லுது. மிட் கேப்லேயும் ஷார்ட் கவரிங், நிஃப்டிலையும் ஷார்ட் கவரிங், எல்லாத்துலேயுமே ஷார்ட் கவரிங் வந்து நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுது. ஸோ இப்போ நிஃப்டியை போய் பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக நிஃப்டியோட பிசிஆர் வந்து 1.24 இருக்குது. டோட்டல் 11.6 crore வந்து நியர் எக்ஸ்பெரிக்கு வந்து நமக்கு கால் ஓஏ இருக்குது. அண்ட் 14.5 crore வந்து புட்டு ஓஏ இருக்குது. ஸோ புட்டு தான் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 25,000, 24 கீ லெவல்ஸ் வந்து 24, 23,500 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நியரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது. அப்புறம் 23,000 அப்படின்றது இந்த வீக்கோட ரேஞ்சாக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. மேக்ஸ் ஸ்பெயின் வந்து 23,100 இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கு. ஓஐ செயினை பார்ப்போம். ஏடிஎம்லேருந்து ஒரு 5-6 ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம கரண்ட் எக்ஸ்பைரிக்கு பார்த்தோம் அப்படின்னா
கரண்டாக பாருங்கள் 23,300, இங்கே 26 லட்சம், இங்கே 29 லட்சம். ஸோ புட்டில் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி 23,200லையும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. 23,500 தான் இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றதையும் இது தெளிவாக சொல்லியிருக்கு. அண்ட் டாப் ரெசிஸ்டன்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத இது கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் அதே லெவல் தான் மறுபடியும் நமக்கு திருப்பி வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது பேங்க் நிஃப்டிக்கும் கொடுத்துருக்கு. அகைன் நமக்கு 54,000, 53,500 தான் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அண்ட் ஃபின் நிஃப்டி கரண்ட்டாக வந்து ஸ்ட்ராடலில் இருக்குது 25,000. மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா 12,000ல் ஸ்ட்ராடலில் இருக்குது 12,800ல். அண்ட் ட்ரேடிங் பிளான் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பியாஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? வெயிட் ஃபார் ரேஞ்ச் டு 53,700 to 53,800 நோ ட்ரேட் ஜோன். பை அட் லோயர் லெவல் 700 கிட்ட, செல் அப்பர் வந்து 800 கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ நிஃப்டிக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ஓவரால் புல்லிஷ். பை டிப்ஸ் 23,300 236 ஜோனுக்கு வந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து பை ஆன் டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிஜெக்ஷன் 350 கால் வந்து ரிஜெக்ட் ஆகிறது 23,350. பாருங்கள் 350ல் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த இடம் சஸ்டெயின் பண்ணால் தான் மறுபடியும் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக் அவுட் அபவ் 350 பார்த்தீங்களா, மொமெண்டம் லாங் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் நான் சொன்னதே தான் இதுவும் சொல்லியிருக்கு. மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 24,000 டார்கெட் வச்சுக்கிட்டு 23,256 இது வந்து பொசிஷனலில் நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதோட கீ லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரிஸ்க் அண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாஸ் பர் ட்ரேட் 1% ஆஃப் கேபிட்டல், நோ ஓவர் ட்ரேடிங் இன் F&O ஆப்ஷன், ATM minus plus or minus for intraday options, book 50% profit at first target, no overnight position without hedge, high weeks day reduce position size by 50%, new 7 day wait for confirmation, max 2 to 3 trades per day அப்படின்றத இது வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஓகேங்களா? முக்கியமானது ஒன்று சொல்லியிருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி, நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். அப்புறம் F&O ட்ரேடிங் இன்வால்வ்ஸ் சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் இருக்குது, ஆல்வேஸ் யூஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்குங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறதை விட நம்மளோட ஓன் அனாலிசிஸையும் நம்ம லைவில் பண்ணிக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஓகே, ஸோ அப்போ இன்ட்ராடேக்கு நமக்கு என்னென்ன ஏரியாக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் நம்ம வந்து 23,000 அப்படின்றது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் நம்பர் அப்படின்றதுனால அதை மறுபடியும் கீழே உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் மார்க்கெட் ஒருவேளை இறங்கி வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இறங்கி வந்துச்சு அப்படின்னா இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நேத்தோட ஹை வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 400 to அரௌண்ட் 650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிஃப்ட் நிஃப்டியை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ நம்மளோட க்ளோஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 15 மினிட்ஸ் போயிடலாம். 3:30 மணிக்கு நேற்று 25ஆம் தேதி 3:30 மணி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ். இதுக்கப்புறம் இவன் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு ரிவர்சல் ஆகி நிற்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆகி காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு கேப் ஃபில் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், கிஃப்ட் நிஃப்டி கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், இந்த ஸ்விங்குக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் நமக்கு வந்து கீ லெவல். என்னதான் நாளைக்கு வந்து இந்த ஹை பிரேக் அவுட் ஆனாலும் அடுத்து இமிடியேட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டோட ரெக்கவரி ஆகும். அண்ட் அது வந்து கொஞ்சம் ரேலி கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டிக்கும் நம்மளோட சப்போர்ட் லெவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் அந்த 23,000 கிட்ட தான் நமக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு ப்ராபப்ளி மார்க்கெட் அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ப்ராபப்ளி இந்த ஏரியா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்விங்குக்குள்ளே தான் ஒரு 2-3 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ ட்ரெண்டி மூவ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்விங்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். ட்ரெண்டி ஃபால் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பையர் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ நல்ல ஒரு சாலிட் புல் பேக் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்த என்னைக்கு எடுக்கிறானோ அன்றைக்கி தான் ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இது முழுக்க ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ தான். ஸோ என்னோட நாலேஜ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம சில
லைவில் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து தான் இதை வந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணுறோம். ஸோ இது ஓனாக க்ரியேட் பண்ணது எதுவும் கிடையாது. இதில் சில இது நம்ம ஏஐ வச்சு கூட நம்ம பண்ணியிருக்கோம். மீதியெல்லாம் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா இது வந்து பப்ளிக்காக அவைலபிள் இருக்குது. சார்ட்டு பப்ளிக்காக அவைலபிளில் இருக்க டேட்டா. ஸோ இந்த பப்ளிக்காக இருக்கக்கூடிய டேட்டாவில் இருக்க விஷயங்களை தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கோ அதை வந்து திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் ட்ரேடிங் பர்பஸ்க்கு கிடையாது. முழுக்க ஒரு இது நாலேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோ, அதாவது ஒரு எஜுகேஷன் வீடியோ. நீங்களும் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இது மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இதை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேடு பண்ணாதீங்க. ஸோ உங்களோட அனலைசிஸை நீங்கள் லைவில் பண்ணிக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.